ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அண்டு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு நம்ம நம்பி சொல்லலாம். தி புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற இந்த டாபிக் தான். ஸோ அதிலிருந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக இது எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் வந்து பாருங்கள், மேட்ச் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வர கேரக்டர்ஸ், இப்போ எலிபாஸ், பில்டாட், ஜோஃபர் அப்படிங்கிற இந்த கேரக்டர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரோட வந்து நமக்கு வந்து பார்த்தோம் இந்த பேரில் வந்து சொல்லுவாங்க, அந்த புக் ஆஃப் ஜாபில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஆப்போசிட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிபாஸ்க்கு வந்து டிமெனைட் அண்டு ஷொய்ஹிட், ஜாஃபருக்கு வந்து பார்த்தோம்னா நமாட்டிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நேருக்கு நேர் வந்து கரெக்டு தான். எலிபாஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, பில்டாட் அப்படி தான் சொல்லுவாங்க, அண்ட் ஜாஃபரையும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதனால் இந்த நேமில் வந்து சொல்கிறோம், ஒரு க்ளூ, ஒரு பிளேஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எந்த பிளேஸ்லேருந்து வந்ததுனால அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கான ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க வேண்டிய ஒரு ஒர்க்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எலிபாஸை வந்து டெமனைட் அப்படின்னு சொல்கிறோன்னா டெமனைட்னா யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ பில்டாட்டில் வந்துட்டு யார், அண்ட் சோஃபர்னா யார் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு தடவை வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் உங்களுக்கு வந்து அதே மாடலில் உங்களுக்கு நான் அந்த கொஸ்டினை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தி புக் ஆஃப் ஜாப் கன்சிஸ்ட் ஜாஸ் சாப்டர்ஸ். ஸோ இந்த புக் ஆஃப் ஜாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 42 சாப்டர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். தி ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரலாக் ரிட்டன் இன் டேஷ் ஸ்டைல். ஸோ நமக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரலாக் வந்து எந்த ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது, ப்ரோஸா, பொய்ட்ரியா, வேர்ஸா, அந்த ட்ராமா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் ஸ்டைலில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், தி புக் ஆஃப் ஜாப் presents also a history, deep and inexplicable affliction, a great moral struggle and a victory, says by dash. ஸோ புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது வந்து டீப் இன்எக்ஸ்பிளிகபிளாக அப்ளிகேஷன், கிரேட் மாரல் ஸ்ட்ரகிள், விக்டரி அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து நம்ம ஒரு ரைட்டர் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை யார் சொன்னது அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜான்சன், கிர்க்பேட்ரிக், டிஎஸ் எலியட் அண்ட் எல்சி நைட்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் நம்ம கன்ஃபார்மாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்கள ஆப்ஷனாக நம்ம ஒரு சிலர் எடுப்போம். ஸோ அதான் வந்து பார்த்தோம்னா கிர்க்பேட்ரிக் அப்படிங்கிற பர்சன் தான் இதை வந்து சொல்லியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஜாப் வாஸ் லிவிங் இன் தி லேண்ட் ஆஃப் ஜாஸ். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அண்டு சம்மரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனே இதுதான் இருக்கும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினையும் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, அதனால் நம்மளும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டோம். ஜாப் வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஆஃப் விஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் வந்து வாழ்ந்திருப்பார். இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேண்ட் ஆஃப் விஸ் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த இடத்த சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஜாப் ஹேஸ் ஜாஸ். ஓகேங்களா? ஸோ ஜாபுக்கு வந்து மொத்தம் எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்க, குழந்தைங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். 7 sons 3 daughters, 3 daughters 3 sons, 7 daughters 3 sons, 7 sons 7 daughters. ஸோ இப்படி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சவங்களே தப்பாக எடுப்போம். ஸோ ஒரு அவசரத்தில், ஒரு பதட்டத்தில் எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணேன். ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 sons 3 daughters. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஒரு இது இருக்குது. இதில் 3 daughtersக்கான நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் அதில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். பட் இதுலேருந்து கொஸ்டின் எடுக்கிறோன்னா நிறைய எடுக்கலாம். பட் வீடியோ லென்த் அதிகமாக போகுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா பாதி பேர் பாதியிலே பார்த்துட்டு போகிறனால இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு சஜஷன் போகாது. ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் போகும். ஸோ அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுதே சில க்ளூவும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது கன்ஃபார்மாக எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 daughtersக்கான நேம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். முடிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. Okay, next one.
After the cycle of feast has gone round, the father purifies his children. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா புக் ஆஃப் ஜாபில் வந்து ரொம்ப அந்த ஜாப் வந்து ரொம்ப சூப்பராக செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைய வச்சு கடவுளுக்கு வந்து விரதம் இருந்து பூஜையெல்லாம் செய்வார். ஸோ அப்படி செய்யும்போது குறிப்பிட்ட நாள் ஆனோடனே அவர் வந்து பார்த்தோம்னா அவரோட குழந்தைகளை வந்து பியூரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செய்வார். ஸோ அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 7, 6, 5, 4. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 7 days. 7 பசங்க இருப்பாங்க, 7 நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இது செய்கிற மாதிரி ஓகேங்களா, ஒரு விரதம் இருந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க 7 நாளைக்கு ஒரு தடவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். காட் பெர்மிட்ஸ் Saturn டு ட்ரை தி சின்சியரிட்டி ஆஃப் ஜாப் ஆன் கண்டிஷன் தட் ஹி டஸ் நாட் டேஸ். ஸோ காட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்மிஷன் கொடுத்துருப்பார். என்ன பார்த்தோம்னா Saturn வந்து நீ போய் ஜாபை வந்து என்ன மாதிரி வேணாலும் சோதனை பண்ணிக்கே, அவன் வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலையை விட்டு தாண்டி போக மாட்டான், ஈவில் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போக மாட்டான், கடவுளே கதின்னு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. பட் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைப்பார். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பேன், என்னென்னு உங்களை சொல்ல சொல்லி. ஸோ ஹார்ம் ஹிஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், ஹார்ம் ஹிஸ் கேட்டில், ஹார்ம் ஹிஸ் பாடி, ஹார்ம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீ செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதான் என்ன ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ம் ஹிஸ் பாடி. ஃபஸ்ட்டு தான் இது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது, பட் செகண்ட் டைம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் Saturn சொல்லிடுவான். அவனை எந்த விதத்துலையும் பாதிக்காதனால தான் அவன் இன்னமும் உங்களை கடவுளே வணங்கிட்டு இருக்கான். ஸோ உடல் அளவில் அவனுக்கு நான் வந்து துன்பம் கொடுக்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி செகண்ட் அட்டம்ப்ட் போய் வாங்கிட்டு வந்துடுவான். இது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கடவுள் சொல்லிடுவார் உடல் அளவில் ஜாபை எந்த துன்பமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஜாப் பிகம்ஸ் விக்டிம் ஆஃப் அ டெரிபிள் டிசீஸ். ஸோ இதுதான் செகண்ட் அட்டம்ப்ட் ஓகேங்களா. ஸோ செகண்ட் டைம் போய் கேட்கும்போது காடு வந்து ஓகே உடல் அளவில் நீ வந்து பண்ணிக்க, ஆனால் அவருடைய உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அதனால் நம்ம Saturn வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசீஸை வந்து கொடுத்துருவார். பிளைண்ட்னஸ் ஆகிடுவாங்களா, இல்லை சோர்பாயில்ஸா, இல்லை ரிபோஸா, இல்லை பிளேகா, இந்த நோயில் எதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. பிளைண்ட்னஸை நம்ம நோயின்னு சொல்ல முடியாது, ஆப்ஷன் அடிக்கணும்னு அப்போ அடிச்சுட்டேன், இப்போ ஞாபகம் வருது. ஓகே, மீதி ஆப்ஷன் எடுத்துக்கங்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சோர்பாயில்ஸ், உடம்பு பூரா அப்படியே கொப்பளமாக ஆகிற மாதிரி வந்துடும் ஜாபுக்கு வந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஜாப் ஃப்ரெண்ட்ஸ் சிட்ஸ் வித் ஹிம் இன் சைலன்ஸ் ஃபார் ஜாஸ். ஜாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே திடீர்னு ஒரு இதில் தான் அவனோட குழந்தைகளாக இருக்கட்டும், அவனோட கேட்டில்ஸாக இருக்கட்டும், அவனுடைய விளைநிலங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இழந்துருவான். அப்படி இழந்தோன்னே அவன் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முடியெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அமைதியாக அப்படியே ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவான். ஸோ அப்படி போகும்போது அவனை பார்க்க வர அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே வெயிட் பண்ணுவாங்க, எதுவுமே பேசாமல் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஸோ அது எத்தனை நாள் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து 3 days and 3 nights, 5 days and 5 nights, 7 days and 7 nights, 8 days and 8 nights. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 days and night, 7 பகல் 7 இரவாக அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க நம்ம ஜாபுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக. 11th question. Jazz opens the debate. ஸோ அப்படி அந்த ஜாப் வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஓகேங்களா கண் திறந்து பார்க்குறான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட யார் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட்டாக வந்து பேசுகிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காடா, ஜாபரா, Saturn இல்லை எலிபாஸா அப்படிங்கிறது. ஸோ இதில் ஈஸியாக பார்த்துடலாம், ஏன்னா அவனுக்கு முன்னாடி உட்காந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸு தான். இதில் யாருமே அழகாக எடுத்தோம் அப்படின்னா எலிபாஸ் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Eliphaz expresses his views from Jazz different angles. எலிஃபாஸ் வந்து அவனுடைய வியூஸை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸு மூணு ரவுண்டு வந்து பேசுவாங்க. ஒரு தடவை கிடையாது, மறுபடியும் 3 பேர் 3 தடவை பேசுகிற மாதிரி வந்து ரவுண்டாக பேசிட்டு போவாங்க. என்ன பேசிடுவாங்க, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நீ இதை செஞ்சுருப்பா, அதனால தான் கடவுள் உனக்கு இப்படி கொடுத்துட்டாரு, நீ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச தப்பாக கூட இருக்கலாம், நீ யாருக்காவது கடவுள் பண்ணியிருப்பா, இதனால் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி நீ கடவுளை விட்டுறாத அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. பட் அவங்க ஒய்ஃபு மட்டும் ஒரு தடவை வந்து நீ கடவுளை திட்டிட்டு நீ இறந்து போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாபோடைய நிலைமைக்கு வந்து அவர் தான் காரணமாக இருப்பாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூவை கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து எலிபாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை விதமாக அவருடைய வியூவை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது அந்த கொஷின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 2, 3, 4, 5. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 3 ஓகேங்களா. ஸோ 3 ஆங்கிள்ஸில் வந்து கொடுப்பான்.
நெக்ஸ்ட் ஒன், தி லார்ட் ஆன்சர்ஸ் ஜாப் அவுட் ஆஃப் தி டேஸ். ஸோ லார்டு கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் என்ன தான் பண்ணாலும் சரி, நான் கடவுளுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் நன்மைக்குடா அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவருடைய பொறுமையுடைய ஒரு பலனாக வந்து கடவுளே தோன்றி பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்படி கடவுள் வந்து ஜாபுக்கிட்ட எப்படி வந்து பேசினார், வாய்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு தடவை பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். கடவுள் வந்து கடலில் இருந்து பேசினாரா, இல்லை வந்து ஸ்ட்ராமில் இருந்து பேசினாரா, இல்லை கேவில் இருந்து பேசினாரா, இல்லை ஃப்ரெண்டு மூலமாக பேசினாரா அப்படின்னு சொல்லி வர்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். பட் ஒரு சில நேரத்தில் விரில் விண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, விரில் விண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை கொடுப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் ஒரு கரெக்டான ஆன்சர். நமக்கு கேட்கும்போது ஒரு தடவை டெம்பஸ்ட்டுன்னு கூட கொடுத்துருந்தாங்க. டெம்பஸ்ட்டு விரில் விண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் இருந்தது. விரில் விண்டு தான் அப்போ வந்து அவங்க ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா விரில் விண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஆஸ்க் ஜாப் ஜாஸ் வெதர் ஹி கேன் ஃபைட் பெஹ்மோத் அண்ட் லிவியதான். ஸோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நீ வந்து பெஹ்மோத்துக்கிட்டையும் லிவியதன்ட்டையும் சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்பாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது தான், கடவுளா, இல்லை எலிஹுவா, எலிஃபேஸா, இல்லை ஜோஃபரா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கடவுள் தான். கடவுள் கேட்பார். அதே மாதிரி கடவுள் வந்து இந்த இயற்கையை வந்து படைச்சது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஃபைனலாக வந்து ஜாபுக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜாபால் ஆன்சரே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் இது ஒன்று. இதில் ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். பெஹிமத் மீன்ஸ், ஓகேங்களா. ஸோ பெஹிமத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். லயனா, கேமலா, வேல்ஸா, ஹிப்போபாட்டமஸா. இந்த பெஹிமத் அண்ட் லிவியதன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களுக்கு நான் வந்து கேட்டிருப்பேன். ஸோ இதில் பெஹிமத் அண்ட் லிவியதன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வர மாதிரி ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ விச் அனிமல் டிஸ்கிரைப்டு இன் தி புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பெஹிமத் அண்டு லிவியதன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்கு கிடையாது, இந்த வேர்டை தான் கொடுத்துருப்பாங்க. பட் பெஹிமத்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிப்போபாட்டமஸ். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லிவியதன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரொக்கடைல். இது அலிகேட்டர்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் நமக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதுதான் கரெக்டான ஒரு வேர்டு. ஓகேங்களா. ஸோ க்ரொக்கடைல் தான் இதுக்கு வந்து ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஐ எம் ஆஃப் ஸ்மால் அக்கௌண்ட் வாட்ஸல் ஐ ஆன்சர் தி சேஸ் பை டாஸ். நான் வந்து ஒரு சின்ன அக்கௌண்ட்டு தான், உன்னுடைய படைப்புகளில் நான் ஒரு சின்ன பிறவி, நான் போய் எப்படி இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் ஒருத்தர் பதில் சொல்லுவார். அது யார் அப்படின்னு ஆப்ஷன் பாருங்கள். சாட்டன், எலிஃபாஸ், ஜாப் அண்ட் எலிஹூ. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள் யார்கிட்ட பேசிட போகிறாரு, ஜாப் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஜாப் ரெஸ்பான்ஸ் டு ஈச் ஆஃப் தீஸ் ரிமார்க்ஸ் க்ரோவிங் ஸோ இரிட்டேட்டட் தட் ஹி கால்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ். அப்படியே ஜாப் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்துட்டு சமாதானப்படுத்தலான்னு வந்து உட்காந்து பேசும்போதெல்லாம் அவரை போட்டு அப்படியே வெறுப்பேற்றி இரிட்டேட் பண்ணிடுவான், அவனை கடுப்பேற்றுற மாதிரி பண்ணிடுவான். ஸோ அதை வந்து அந்த ஒரு கோபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாப் என்னன்னு சொல்கிறாருன்னு தான் இதோடைய ஆப்ஷன் பாருங்கள். ஒர்த்திலெஸ் ஃபிசிஷியன்ஸ், ஒர்த்திலெஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்த்திலெஸ் மெஜிஷியன்ஸ், ஒர்த்திலெஸ் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டில் சொல்கிறார். ஸோ ஜாப் வந்து அது அவங்க ஃப்ரெண்டை என்ன சொல்லுவார்னு பார்த்தோன்னா ஒர்த்திலெஸ் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், who explains to Job that God communicates with humans by 2 ways. God வந்து ஹியூமன்ஸ் கிட்ட ரெண்டு விதத்தில் பேசுவார், 2 வழியில் பேசுவார் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க. அது என்ன வழின்னு பாருங்கள். விஷன்ஸ் அண்டு ஃபிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, விஷன் நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்வை வந்து காட்டுறாங்க, இப்படி தான், அதையே நம்ம ஒரு இதாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் பெயின், நம்ம உடல் அளவில் நமக்கு சில வலிகளை வந்து கொடுப்பாங்க. அந்த வலி வந்து நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம கடவுளை பற்றி நினைப்போமா. அந்த வலியோடு இருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து கடவுளை நினைக்க மாட்டோமா. அந்த வலி நம்மளை விட்டு போன உடனே கடவுள் இல்லைன்னா நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வலி வந்தால் தான் நமக்கு கடவுளோட அருமை தெரியும்போம்ல, அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார்.
ஸோ அது யார் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பாருங்கள். எலிஃபாஸு, எலிஹூ, சாட்டன், பில்டாட். ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஹூ தான் இதோட சரியான ஒரு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட்டாக இதுக்கு ஆன்சரை கீழே கொடுத்துருப்பேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதுக்காக அது ஆன்சரை கீழே கொடுத்துருந்தேன். பைபிள் ஓல்டு டெஸ்டமெண்ட் டிவைடட் இன்டு டேஸ். பைபிளை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது ஓல்டு டெஸ்டமெண்ட்லேருந்து வர ஒரு கதை. ஓகேங்களா? ஸோ அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டை எத்தனையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இது வந்து பார்த்தோன்னா ஒரு ட்விஸ்டடான ஒரு கொஸ்டினாக இருக்கும். இதை என்னால் சரியான 2 ஆன்சருமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓல்டு டெஸ்டமெண்ட்டை வந்து மொத்தம் 3ஆகவும் பிரிக்கலாம் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்க புக்ஸில் இருக்கிறது. அண்டு வந்து அதை நெட்டில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஓல்டு டெஸ்டமெண்ட் மொத்தம் 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பக்கம் 5ங்கிறாங்க. எதை நம்புறதுனே தெரியல. ஸோ உங்களுக்கு ஷியூராக தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது 3 வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3. பட் வந்து நான் 4ன்னு கொடுத்துருப்பேன். சிலர் நெட்டில் பார்த்துட்டு என்கிட்டே வந்து நீங்கள் தப்பு, இதை வந்து 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் இது பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதுக்காக ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 4ன்னு கொடுத்துருப்பேன். இந்த லாஸ்ட்டு கொஷினை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓல்டு டெஸ்டமெண்ட்டு மொத்தம் எத்தனையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய வியூ படி 3. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரிஸு, விஸ்டம் புக்ஸ் அண்ட் ப்ராஃபெட்டிக் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ரீட் பண்ண புக்கில் இருக்குது. பட் வந்து இந்த லேட்டஸ்ட் டைமாக இல்லை வந்து நெட் சோர்ஸாங்கிறது தெரில. இந்த நெட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக பிரிக்கலாம் அதிலிருந்து அப்படின்னு சொல்லி மேஜர் அண்டு மைனர் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. இப்போ பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து ஒரு புக்கை மட்டும் பிரித்து 12 புக்காக மாற்றிருப்பாங்கள்ல. மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்டு பார்த்தோம்னா எப்பிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு புக்காக தான் இருக்கும். லேட்டராக வந்து மில்டன் ஒரு புக்கை பிரித்து 2ஆக போட்டு 12ஆக மாற்றி விட்ருப்பார். அது எந்த புக்குன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி 4 அந்த 3ங்கிற ஹிஸ்ட்ரி, விஸ்டம் புக்ஸு, ப்ராஃபெட்டிக் அப்படின்னு இருக்க இந்த 3 வந்து லாஸ்ட் ஒன் ப்ராஃபெட்டிக்கை வந்து 2ஆக பிரித்து மேஜர் அண்ட் மைனர்னு சொல்லி 4ன்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ ஓல்டு டெஸ்டமெண்ட்டு மொத்தம் 3, 4, 5 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து இந்த கொஸ்டினை வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரிஸ், விஸ்டம் புக்ஸ் அண்ட் ப்ராஃபெட்டிக் அப்படின்னு சொல்லி ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் 3 இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ அதோட முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு டைட்டிலில் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.